அன்பு உறவுகளே, காய்ச்சல், சளி இந்த மாதிரி இருக்கும்போது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். இட்லி சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி ரசம் சாதமும் புதினாவும் துவையல் அரைச்சேன். காய்ச்சலாக இருக்கு, சளியும் அதிகமாக இருக்கிறதுனால புதினா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இலையெல்லாம் எடுத்து தனியாக 4-5 தடவை நல்லா அலசி தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்துட்டேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி பொன்னிறமாக வந்த உளுத்தம்பருப்போட இஞ்சி பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு புதினா அலசி வச்சதை எடுத்து கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொட்டை புளி உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி விட்டு ஆற வச்சு ஒரு துண்டு தேங்காயை போட்டு நல்லா துவையலை அரைச்சிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. வாய்க்கு ஜுரம் அடித்து சரியாக சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ரசம், புதினா துவையல், சாதம்.